Hi, welcome to Muthu Maths YouTube channel. Exercise 11.5ல கொஷின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 6. என்னோட வேல்யூ 6. பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா P of x is equal to x is equal to NCX P power x Q power n minus x x is equal to 0, 1, 2, etc. n etc. n. ஓகே, அப்போ இதை எப்படி சார் இந்த கண்டிஷன் எழுதலாம்னா 4p x is equal to 4 is equal to P of x is equal to 2. P of x is equal to 2. ஓகே, அப்போ 4 இன்ட்டு இதை எப்படி சார் எழுதலாம்னா 6c4 p பவர் 4 q பவர் 6 minus 4 is equal to 6c2 p square q பவர் 6 minus 2 q பவர் 6 minus 2. அப்போ 4 into 6c2 4 into 6c2 p power 4 q square is equal to 6c2 p square into q power 4 p square into q power 4. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த பக்கம் இருக்கிற 6c2 அந்த பக்கம் இருக்கிற 6c2 கேன்சல். இதெல்லாம் கேன்சல் பண்ணி முடித்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய பி ஸ்கொயரும் கியூவும் கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற கியூ ஸ்கொயரும் கியூ பவர் 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன சார் இருக்குன்னா 4p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர். 4p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர். 4p எப்படி சார் எழுதலாம்னா 2p the whole square. 2p the whole square is equal to q square. ஓகே, அப்போ என்ன வரும் 2p is equal to q. 2p is equal to q. ஓகே, அப்போ q ஓட வேல்யூ 1 minus p. அப்போ 2p is equal to எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 1 minus p. p equal to இந்த பக்கம் வந்தால் மைனஸ் p என்ன ஆகும் ப்ளஸ் p ஆகுமா. அப்போ 3p is equal to 1. ஓகே, அப்போ p is equal to 1 by 3. Probability of failure q is equal to 2 by 3. q is equal to 2 by 3. ஓகே, ஸோ அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா என்ன P of capital X is equal to x is equal to 6cx 1 by 3 whole power x 2 by 3 whole power 6 minus x. அப்போ x is equal to 0, 1, 2, 3, etc. 6. ஸோ அப்போ இதில் வந்து மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா மீன் இஸ் ஈக்குவல் டு NP. மீன் இஸ் ஈக்குவல் டு NP. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 1 by 3. அப்போ மீன் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் NPQ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் NPQ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 1 by 3, கியூவோட வேல்யூ 2 by 3. ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 by 3. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 2 by root 3. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 2 by root 3. ஓகே ஸ்டூடெண்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.